அஸ்ஸலாமுஅலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யாருக்கு மைக்கு? விளம்பரத்தின் மாய சீன் 1. ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும்டா. வலைக்கும் அஸ்ஸலாம். டேய், ஃப்ரீயாக இருக்கேடா? ஃப்ரீ தான்டா, சொல்லு. டேய், பர்ச்சேசிங் பண்ண இருக்கே, ஷாப்பிங்களா வரையாடா? சரி வாடா போகலாம். சரி, அவன் வரதுக்குள்ளே கொஞ்சம் சாப்பிட்டு. நல்ல டேஸ்டியான ஃபுட்டு. டே என்ன இன்னும் கிளம்பலையா? டே என்னடா இவ்வளோ ஆயில் ஐட்டம் சாப்பிட்ற? டேய், சில்வர் ஆயிலில் பண்ணடா, லைட்டாக தான் இருக்கும். அதுக்கு நீ இவ்வளோ வாடா, உடம்புக்கு ஒத்துக்காதுடா. இந்தா, நீனு கொஞ்சம் சாப்பிடு. எனக்கு வேண்டாம்ப்பா, எனக்கு ஆயில் ஐட்டம்ஸே பிடிக்காது. சரி, நானே சாப்பிடுவேன். இன்னைக்கு பர்ச்சேசிங்கை முடிக்கிறோம், பெரிய ஹோட்டலாக பார்த்து சாப்பிடுதோம். டே இப்போ தான்டா ஒரு 2 சாப்பிட்டா மறுபடியுமாடா? டேய், நம்ம ஹோட்டல் சாப்பிடுறதுக்கானடா. என்னமோ சொல்கிற. சரி வாடா போகலாம். டே என்னடா ஆச்சு? டேய், பயங்கரமாக வயிறு வலிக்குதுடா. என்ன சொன்ன? சில்வர் ஆயிலில் பண்ணது லைட்டாக தான் இருக்கும், எவ்வளோ நாளும் சாப்பிட்லான்னு சொன்னேன். அதில் வர சாருக்கு ஷாப்பிங் முடிச்சுட்டு ஹோட்டலில் போய் வர சாப்பிடுன்னு சொன்னேன். காமெடி பண்ண நேரமாடா இது. சீக்கிரம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போடா. சரி வாடா போகலாம். சில்வர் ஆயிலில் பண்ணது லைட்டாக தான் இருக்குது, எவ்வளோ வேணால் சாப்பிட்டுக்கலாம். போடா நீனும் அட்வர்டைஸ்மெண்ட்டும். சீன் 2. அந்த மைக் இல்லை யாருக்குமே ஓடி சீக்கிரம் போடுறா. கேட்ச் கேட்ச். ஐயோ, எங்கேயாச்சும் அடிபட்டுச்சாடா? அடிலாம் ஒன்றும் பண்ணலடா. ஒயிட் ஷர்ட் ஃபுல்லாக கரையாயிருச்சு. டே கரை ரொம்ப நல்லதுடா. என்னது, கரை ரொம்ப நல்லதா? வீட்டுக்கு போய் நல்லா வாங்க போகிறேன். சரி, பாய்டா. பாய்டா. தூரு அங்கே போய் தூரு. அங்கே கொஞ்சம் தள்ளி போய் தூரு. கம்புல கம்பு. அம்மா, நான் கிளம்பிட்டேன். என்னடா ஒயிட் ஷர்ட் ஃபுல்லாக? ஐயோ, அது கிளம்பிட்டே சொல்லக்கூடாடா, வந்துட்டேன்னு சொல்லணும். ஏன் ஒயிட் ஷர்ட் ஃபுல்லாக அவ்வளோ கரையாக இருக்கு? அம்மா, கரை ரொம்ப நல்லதுமா. என்னது, கரை ரொம்ப நல்லதா? ஐயோ, நான் அதை எப்படி தான் க்ளீன் பண்ண போகிறேனோ. ப்ராக்டிஸாக பயன்படுத்துங்கள், துணிலெல்லாம் பளிச்சுன்னு இருக்கும். கரை ரொம்ப நல்லது. பார்த்தீங்களாம்மா, கரை ரொம்ப நல்லது. என்னது, கரை ரொம்ப நல்லதா? இட்ற அந்த கம்பை. என் தாயை போல் அன்பு கொண்டவர்கள் உலகில் யாருமே இல்லை. வீடு. சீன் 3. ஐயோ, வீட்டில் வேற உப்பு தீந்து போச்சே. டே ராஜா, இங்கே வாடா. என்னம்மா? வீட்டில் உப்பு சுத்தமாக தீந்து போச்சு. பக்கத்து வீட்டு ஆண்டிட்டு போய் உப்பு வாங்கிட்டு வாடா. சரிம்மா. உப்பு கிலோ 2 கார்டு பேஸ்ட் பயன்படுத்துங்கள். இல்லை, உப்பு இருக்கு, கிராம் இருக்கு, பட்டை இருக்கு. ஐடியா. அம்மா, இந்த பேஸ்ட்டை பயன்படுத்துங்க. இல்லை, உப்பு இருக்குதா, பட்டை இருக்குதா, லவங்கம் இருக்குதா, மஞ்சத்தூள் இருக்குதா, வத்தத்தூள் கூட இருக்குதா. ஐயோ அறிவு, யாராச்சும் குழம்புக்கு யூஸ் பண்ணுவாங்களா? ப்ரஷ் பண்ண தானே யூஸ் பண்ணுவாங்க. போய் பக்கத்து வீட்டு ஆண்டிட்டு போய் உப்பு வாங்கிட்டு வாடா. உங்களுக்கு பல்வலியா? ஆமாப்பா, ஆமாம். உங்கள் டூத் பேஸ்டில் உப்பு இருக்கா? உப்பா? ஆமாம், எங்கள் டென்டாக டூத் பேஸ்டில் உப்பு இருக்குது, லவங்கம் இருக்குது, பட்டை இருக்குது. இதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் வலியெல்லாம் பறந்து போயிடும். அப்படியா? இதை குழம்புக்கு யூஸ் பண்ண முடியுமா, முடியாதா? என்னது, குழம்புக்கா? சீன் 4. நான் ஆன்லைனில் ஆர்டர் போட்ட ட்ரெஸ் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடும். நான் ரொம்ப ஜாலியாக இருக்கேன். டே, என்னடா இன்னைக்கு ரொம்ப ஜாலியாக இருக்க? ஆமாண்டா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் ஆன்லைனில் ஒரு பேண்ட் ஆர்டர் போட்டிருக்கேன். ரொம்ப சீப்பான விலை, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடும். நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அப்படியாடா?
அது நல்லா இருந்துச்சா நானும் கொஞ்சம் ஆர்டர் போட்டுக்கிறேன். சரிடா. நாங்கள் சார் இல்லை சைன் போட்டுக்கோங்க சார். தேங்க்யூ சார். சொல்லி கசினி சொல்லி டேய் சீக்கிரம் பிரிடா. பொர்றா பிச்சுக்கிட்டு தான் இருக்கேங்கண்ணா பொர்றா. டேய் என்னடா ஆன்லைன்ல பேண்ட் ஆர்டர் பார்த்துக்கான்னு சொன்னேன், உள்ளே கிழிஞ்ச டவுசர் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆமாண்டா என்னை ஏமாத்திட்டாங்க. உனக்கு வேணுமாடா? எனக்கு வேண்டாப்பா. உங்களுக்கு யாருக்காச்சும் வேணுமா? நண்பர்களை விளம்பரம் பார்த்த உடனே நம்பி பொருட்களை வாங்கக்கூடாது. நமக்கு உண்மையிலேயே தேவையா என்று யோசித்து வாங்க வேண்டும். அதனால் விளம்பரத்தின் மாயையில் விழாமல் சிந்தித்து செயல்படுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.